அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, திருவடி புகழ்ச்சி நம்ம போன பதிவில் செகண்ட் ஸ்டான்ஸாக முதல் வரி மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பரிச்சயாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமார்த்த முக்த மௌனம் படன வேதாந்தாந்த ஆகமந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்தம். இந்த 2 வரைக்கும் பார்க்க போகிறோம் செகண்ட் ஸ்டான்ஸால். போன வரியில் பார்த்தது அந்த பவபந்தம், அந்த பிறவி கட்டை நிகிரகம் பண்ணக்கூடியது. அந்த நிகிரகம் பண்ணி அந்த அனுபவ காட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அனுபவ காட்சி தான் வினோத சகலம்னு பார்த்தோம். சின்ன ரீக்கப் இப்போ பார்த்துக்கலாம். அந்த சிற்பரம், அந்த ஞான பரம்பொருள், அவன் ஆனந்த சுரூபமாக இருக்கான்னு பார்த்தோம். அவனுடைய திருவுருளை திருவடி புகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த அருள் சக்தியுடைய இதை காரியப்படுறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பரிச்சயாதீதம், அப்போ இறைவனை தொட்டு உணர முடியாது. ஸ்பரிசம்னா பரிச்சயம்ன்றது ஸ்பரிசம், அதீதம்னா முடியாதது, எல்லை கடந்தது, தொட முடியாதது. அப்போ பரிச்சயம்னா தொடுவதற்கு, ஸ்பரிசம் பண்ணுவதற்கு அதீதமானவன், அவனை முடியாது. அந்த பரம்பொருளை தீண்டுவதற்கு அதீதமாக இருக்கான். இப்போ பெருமான் கூட பிரணவ தேகத்தை தீண்ட முடியாது. அதாவது சுத்த தேகம் தோன்றும் பிடிபடும், பிரணவ தேகம் தோன்றியும் தோன்றாமல் இருக்கும். தோன்றும் பிடிபடாது. ஞான ஒளி தேகம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அப்போ அது பிடிபட முடியாது. அப்போ இறைவனை பொது உணரும் போதலால் பிரித்து அது எனில் தோன்ற அருட்பெரும் ஜோதி. அப்போ உணரத்தான் முடியும். தவத்தில் அந்த பரம்பொருளை தவத்தில் உணரத்தான் முடியும், தொட முடியாது. அந்த பரிச்சயத்துக்கு அப்பாற்பட்டவன். பெருமான் கூட அருள் விளக்க மாலையில் கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே பூர்வ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே அப்படின்னு, அந்த கற்பூர விளக்கை நம்ம அகக்கண்ணால் தவம் பண்ணும்போது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்குறோம். புறக்கண்ணால் தின்ன முடியாது. அதுதான் அனுபவமாலை. இந்த ஞானசரிய தேசுடைய பொதுவில் அருள் திருநடம் புரியும் அப்படின்னு கூட ஞானசரியில் பாடியிருப்பாங்க. அனுபவமாலையில் கூட பரசி எதிர்கொள்ளுதும் நாம் கற்பூர விளக்கு பரிந்தெடுத்தினுடன் வான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் கூட சித்திவளாக வழிபாட்டு விதியில் பெருமானார் திருக்காப்பிட்டு கொள்வதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த விளக்கை திருமாளிகைப்புறத்தில் எடுத்து வைத்து, நீ கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கலைக்காமல் 28 பாசுரங்கள் அடங்கி அந்த நினைந்து இது மாதிரி இது பண்ணுறது இந்த தீப முன்னிலையில் செய்து பழகுன்னு சொல்லியிருப்பார் பெருமாள். இந்த தீப முன்னிலைன்னு சொல்லிட்டு பூர்வ மத்திய காமி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வெளியில் உள்ள தீபத்தை வணங்கிட்டு இருக்கோம். அப்போ இறைவன் பரிச்சயத்துக்கு அப்பாற்பட்டவன். இந்த வார்த்தைக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சுயம்ன்ற வார்த்தை எப்படின்னா, அவன் ஆதி அனாதி அற்றவன், அவன் சுயம்பாக இருக்குவன். இப்போ நம்ம புறத்தில் சொல்கிற இந்த சுயம்புலிங்கம்பா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இயற்கையில் பஞ்சபூதங்கள்லாம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது தானே. ஒரு மண்ணுக்கு அடியிலேருந்து வந்துச்சுன்னா அது சுயம்புலிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அவனை யாராலையுமே உருவாக்க முடியாது. அது அவனுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதான் அனாதி பொருள், அதான் சுயம், தான் தோன்றி. இப்போ புறத்தில் ஒருத்தன் வீட்டுக்கு அடங்காமல் இருந்தால் தான் தோன்றி தனமாக இருக்கான்ப்பா, அப்படி யாருக்கும் அடங்காமல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சுயம் எதுக்குமே கட்டுப்படாதவன். இப்போ இதில் கூட ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். அந்த ஜோதி பாட்டில் நம்ம எல்லா சன்மார்க்க சங்கத்திலும் நம்ம ஜோதி பாட்டுக்கு இந்த பாடல் பாடுவாங்க இல்லையா. அந்த ஜோதி தான் சுயமாக தோன்றியது. அந்த சுயமாக தோன்றிய ஜோதி தான் பரம்பொருளாக இருக்குது. அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஜோதி தான் அருள்மயமானது, அருளானது. அந்த அருள் தான் சிவமான ஜோதி. அப்படி அதுதான் கடவுளாக இருக்குது, சத்து சித்து ஆனந்தமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த சுயஞ்சோதி தான். இந்த சுயஞ்சோதியை நாம் தெரிஞ்சுக்கிறோன்னா நாம் அதுவாக ஆகணும். பெருமானார் அதுவே ஆகியிருக்காரு. நான் அதுவானேனே அப்படின்னு ஆகிட்டார். நான் அதுனா அந்த அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அம்மையினோடு அது அறிவு ஆனந்தமான்னு சொல்கிற மாதிரி அதுவாயிட்டார். நான் தான் நானேனே, நான் தான் நானேனேன்னு சொல்லிட்டு பெருமான் பாடியிருப்பாங்க. அப்போ அவர் அந்த சுயஞ்சோதியாகவே ஆகிட்டார். அந்த அருட்பிரகாச வள்ளலார் அந்த சுயஞ்சோதியாகவே ஆகிட்டார். அந்த சுயத்தை பற்றி தான் இதில் எழுதியிருக்காரு. அடுத்து சதா உதயம்.
சதா உதயம்னா எப்போதும் நித்தியமாக விளங்கிக்கிட்டு இருக்குது. நீக்கமர எங்கும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த அகில உலகத்தில், இந்த அண்டத்தில், இந்த அண்ட சராசர அண்டகோடி பிரம்மாண்டம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய சதா உதயமாய்க்கிட்டு இருக்கக்கூடியவன் அவனை வந்து அந்த விளங்கி கொண்டிருக்க வந்து இப்போ புற உலகத்தில் வந்து இருக்க சூரியன் வந்து எத்தனையோ பிரபஞ்சத்தில் எத்தனையோ சூரியன்கள் எத்தனையோ சந்திரன்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியது இந்த சுயமாக இருக்கக்கூடிய இந்த சதா உதயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உதயத்தில் தான் இதிலேருந்து அது ஒளி வாங்கி கொண்டு கொடுக்குது. இப்போ நம்ம சாதாரண புறத்தில் நம்ம இந்த பூமியில் பார்க்குற சூரியன் வந்து காலையில் உதித்து மத்தியானம் வந்து மறைகிற மாதிரி மாலையில் மறைகிறது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது வேற ஒரு நாட்டில் வந்து இரவும் பகல் மாறி மாறி இந்த பூமியை சுற்றி வரும்போது அது நம்ம கண்ணுக்கு மறையதாக தெரியுது. ஆனால் அப்படிலாம் அது மறையாது. என்றைக்கும் சர்வகாலமாக வந்து சதா உதயமாகி கொண்டே இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள், அந்த திருவருள் சக்தி. அதில் அந்த திருவருள் சக்தி காரியப்படுறதுனால தான், அந்த இயற்கையில் காரியப்படுறதுனால தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த அண்டங்களே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கோடானு கோடி அண்டங்களே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதோட பிரகாசத்தில் தான் அது சதா உதயமாகி கொண்டே இருக்கின்றது. அடுத்து வரம், அதாவது பரிச்சயாதீதம் சுயம் சதோ உதயம் பார்த்துட்டோம். வரம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பிறப்பு எடுத்திருக்க அந்த ஆன்மாவுக்கு வந்து வரத்தை வந்து தருவதற்கு தான் வந்து அந்த பரம்பொருள் வந்து நம்ம இந்த வரத்தை கொடுக்கறதுக்கு சதா உதயமாகிட்டே இருக்குது. அந்த சுயஞ்சோதி தான் சதா உதயமாகிக்கிட்டே இருக்குது. அந்த பரம்பொருள் வந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட வரம் நம்ம வந்து பெருமான் வந்து இப்போ அந்த வரத்தை பெற்றுக்கொண்டுக்கிட்டாரு. அதாவது அகவலில் கூட சொல்லுவாங்க, தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே அப்படின்னு பாடியிருப்பார். அப்போ தன்னையே கொடுத்துட்டு இந்த இறைவன் வந்து இறைவனே வந்து பெருமான்கிட்ட வந்து அவனே கொடுத்துட்டானான். அதுதான் கடைசி வரம், அந்த இறைநிலையை பெறுறது. இறைவனே வந்து பெருமான்கிட்ட வந்து கலந்துட்டான். அதுதான் வந்து வரத்திலே வந்து பெஸ்ட்டான வரம். நம்ம சாதாரண உலகில் கேட்கக்கூடிய வரம் வந்து அது வந்து இகலோகிக்கு வாழ்க்கைக்கு தான் பயன்படும். அது கூட பயன்படாது. சில பேர் வந்து தவறாக வந்து வரத்தை கேட்பாங்க. அப்போ இறைவனோட வந்து அந்த கலக்கிறது தான், அதுதான் வந்து பரமார்த்த முக்த மௌனம். அந்த தான் பேர், அந்த வரம் தான் வந்து பரமார்த்த முக்த மௌனம். அந்த வரத்தை தான் வந்து பெருமானார் வந்து கேட்டுப்பட்டுக்கிட்டாரு. நம்மளும் அந்த மரணமெல்லா பெருவலும் அந்த இறைவனோட கலக்கிற நிலையை வந்து நம்மளும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமானார் வந்து ஞானசரியில் வந்து நிறையா மரணமெல்லா பெருவல் வாழ்ந்துடலாம் கண்டின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா 28 பாடல்களையுமே நம்மளை வந்து கூப்பிடுவார். அப்போ அந்த கடவுளுக்கு மேலே ஒரு நிலையே கிடையாது தானே. அதுதான் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வைத்த என் தனி அன்பே. கடவுளே வந்து அவனாவே வந்து இறைவனுக்கு வந்து பெருமானுக்கு வந்து இறைவன் வந்து அவனாவே வந்து கொடுத்துட்டானா. அதுதான் வரம். அப்போ வரன்றதை பார்த்துட்டோம். பரிச்சயாதீதம் சுயம் சதோதயம் வரம் பார்த்தாச்சு. அடுத்தது பரமார்த்த முக்த மௌனம். அந்த நம்ம பெற வேண்டிய பேர், அந்த வரம் அந்த பெற்றுக்கொண்டோம்ல, அதுதான் வந்து பரமார்த்த முக்த மௌனம். ஆர்த்த அப்படின்னா வந்து பெற வேண்டிய பேர். அந்த இறைநிலையை பெறது தான் நம்ம பெற வேண்டிய பேர். அதுதான் அதுதான் மேலான பேர். அதுதான் பரம்னா மேலானது. ஆர்த்தன்னா நம்ம பெற வேண்டிய பேர். அதுதான் மேலான பேர். எது? அந்த இறைத்தன்மை அடைவது. அந்த வரத்தை தான் நம்ம வந்து இறைவன்கிட்ட கேட்டு பெறணும். பெருமானார் பெற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் பெற கூப்பிட்றாரு. அதுதான் வந்து பரமார்த்த அப்படின்றதுக்கு அர்த்தம். முக்த மௌனம், அந்த முக்த மௌனம்னா இப்போ இந்த பரமார்த்த நிலையை பெறுறது நம்ம இறைவன் வந்து நம்மளோட கலக்கிறது. அதுதான் வந்து கடைசி நிலை. அதுக்கு மேலான ஒரு நிலை கிடையாது. அதுதான் பெற வேண்டிய பேர். அதுதான் பரமார்த்தம். அந்த மேலான பொருளை வந்து அதுதான் வந்து கடவுள் பேரை வந்து அடைவது தான் பரமார்த்தம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த முத்தேக சித்தியை பெற்றால் தான் வந்து அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கடவுள் நிலையிலேருந்து அமையமாதல் அந்த கடவுள் பேரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முத்தி 80 நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் சொல்லியிருக்காங்க பெருமானார். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிட ஈழனம் கழித்தன. அப்போ அவங்களுக்கெல்லாம் பெறாத பேரை வந்து பெருமான் பெற்றிருக்காரு. அப்போ வந்து அந்த முக்தம் வந்து அந்த முத்தேக சித்தியை வந்து அந்த இவங்கெல்லாம் அதெல்லாம் பெற்றுக்கிட்டால் தான் வந்து அது வந்து எதன் மூலமாக பெற முடியும்? மௌன நிலையில் வந்து சும்மா இரு, அந்த மௌன நிலையில் தான் வந்து அந்த முத்தி சித்தியை பெற முடியும். அந்த மோன நிலை தான் வந்து உரைமனம் கடந்த ஒருபரு வெளிமேல் அரசு செய்தவங்க வரப்பெருஞ்சோதி. நம்ம வந்து பெருமான் கூட வந்து இந்த திருவடி போச்சில் காப்பு செயலில் கூட நம்ம வந்து சும்மா இருக்கும் சுகம் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அப்போ வந்து அதை வந்து ஒரே மனம்லாம் கடந்து நம்ம இந்திரியங்கள்லாம் இந்த கரணங்கள்லாம் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம முறைப்படி ஃபாலோ பண்ணி இந்திரியங்கள்லாம் அடக்கி கரணங்கள்லாம் அடக்குனா தான் வந்து அந்த 3 நிலைக்கு வர முடியும். இதை தான் வந்து சும்மா அற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஞானிகள் நம்ம கருணகிரிநாதர் கூட முருகப்பெருமான் சொல்லுவார். எல்லா ஞானிகளுக்கும் வந்து இந்த 3 நிலையில் தான் வந்து கடைபிடிச்சு வந்து
அந்த நிலையை வந்து சைவ சமயத்தில் வந்து அந்த பதமுக்தி அடைவாங்க. ஆனால் பெருமானார் வந்து அந்த பதமுக்திக்கு மேலே வந்து சொல்கிறாரு இறைநிலை அடைகிறது. இப்போ வந்து நம்ம சைவ சமயத்தில் கூட அந்த கைலாச பதவி அடைவாங்க, வைஷ்ணவத்தில் வந்து அந்த வைகுண்ட பதவி அடைவாங்க. இந்த பதமுக்தி தான் சொல்லியிருக்காங்க. இந்த முத்தேக சித்தியெல்லாம் இந்த முத்தேக சித்தி பற்றி சொல்லவே இல்லை, இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி எந்த ஒரு இதுலேயும் சொல்லலை. அதை வந்து பெருமானார் வந்து இந்த மோன நிலையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பெருமாள் பெற்ற பேரை வந்து அவர் பெற்ற பேரை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆன்மா பெறணும், அந்த சிவத்தன்மை அடையணும், அந்த முத்தேக சக்தியை பெறணும். அதுதான் வந்து முத்தேக சக்தி பெறுறது அந்த பரமார்த்த முக்தமாகணும். ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து அந்த அகநிலையிலிருந்து அனகமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும். அப்போ அகநோக்கி பயணம் செய்யணும். அந்த சிதாகாசத்தில் அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனை தவ அனுபவனில் உரைமனம் கடந்த அந்த மோன நிலையில் அங்கே போய் இருந்து அந்த முத்தேக சக்தியில் அந்த மோன நிலையில் வந்து அந்த பரமார்த்த முக்தம் ஆகணும். அந்த பேர் அந்த பரமார்த்த முக்தம்னா நம்ம கடவுள் நிலையாக இருந்து அமையும். அதில் அந்த கடவுள் பேரை தான் வந்து பெருமான் வந்து சொல்லி வர்றாங்க. அந்த மோன நிலையில் தான் அடைய முடியும். அகநிலையிலேருந்து அனகநிலையாக நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த சிவத்தன்மை அடைகிறது தான் வந்து அந்த பரமார்த்த முக்தம் மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த வரைக்கும் இப்போ பார்த்துட்டோம். பரிச்சயாதீதம் சுயம் சதோதயம் பரம் பரமார்த்த முக்த மௌனம். இந்த பதிவில் இந்த ஒரு வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த பதிவில் படன வேதாந்தாந்த ஆகமாந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்தம் பார்க்கலாம். நன்றி அன்பர்களே. ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெருமானோட அருளால் இன்றைக்கி ஒரு வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சது. நன்றி அன்பர்களே. வணக்கம்.